ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. சமாதானம் பண்ணுகிற சமாதான தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக் கொள்கிற நல்ல நாட்களை மாறட்டும். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு நாட்டுக்கு நாடு சண்டை, சமாதானம் இல்லை. குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை, சமாதானம் இல்லை. புருஷன் மனைவி சண்டை, சமாதானம் இல்லை. பெற்றோர் பிள்ளைகள் சண்டை, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கமே சமாதானம் பண்ண வந்தார். சமாதானமா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க, நிம்மதியா இருங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. அமெரிக்காவிலே ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 8 முக்கியமான நபர்கள் அவர் ஜனாதிபதியாய் வரக்கூடாது என்று போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் சரியான நேரத்தில் சரியான தீர்ப்பின்படி அவர் ஜனாதிபதி என்று டிக்ளேர் பண்ணப்பட்டார். அந்த ஜனாதிபதி அந்த 8 பேருடைய பெயர்களையும் அட்ரஸும் கேட்டு வாங்கினார். காரியதரிசி பயந்து போனார். அவர் வீட்டுக்கு நேரடியாய் சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சந்தோஷமாய் கை குலுப்பி கடந்து சென்றார். 8 பேரையும் நண்பர்களாய் மாற்றிவிட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, 8 பேர் உங்களை பகையாளியாச்சு, விரோதியாச்சு. அப்போ ஒரு சொன்ன காரியம், யாரோடு நான் பகையாக இருக்கவில்லை, சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். முழு உலகத்துக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாய் மாறிற்று. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தது நோக்கம் சமாதானம் பண்ண. அல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். அவரே நம்முடைய சமாதான காரணர். சக நண்பர்களோடு சமாதானமாயிருங்கள். புருஷன் மனைவியோடு சமாதானமாருங்கள். பிள்ளைகள் பெற்றோர் சமாதானமாயிருங்கள். சக விசுவாசி சமாதானமாருங்கள். பொதுவரோடும் சமாதானமாயிருங்கள். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? திருப்பி வாங்கிருங்க. டிவோர்ஸ் பண்ற தேவ சித்தம் அல்ல. வேதாகமத்தில் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது என்பது தேவன் வெளி தெளிவாய் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். சமாதானமான வாழ்க்கை வாழ கர்த்தருடைய கிருபை தருவாராக. துக்கத்தோடு வந்தால் வியாதியும் வருத்தங்களும் அதிகப்படும். சமாதானமாய் வாழுங்கள். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சமாதான பிரபு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. இயேசு பிறந்த அன்றைக்கு பரலோகத்தில் இருந்த செய்தி, பூமியிலே சமாதானம், உங்கள் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமாதானம் பெருகுவதாக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இவர்கள் வாழ்வில் சமாதானம் பெருகுவதாக. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் அவருடைய கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.